நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி கிடைத்துள்ளது என்றும் அபிஜித் திப்கே தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலாக மிக முக்கியமான கருத்துக்களுடன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், மத்தியில் பாத்தீங்கன்னா 35 நாட்களா தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட முக்கிய கோரிக்கைகள் ஒண்ணு வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகவே ஆக வேண்டும் அப்படின்றதான். அது இப்போ நிறைவு பெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட பாதி வெற்றியை அவங்க பெற்றுட்டாங்க. சார், இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? இது வந்து ஒரு ஜனநாயகத்துல போராட்டத்தினால், அதாவது ஒரு இளைஞர்கள் போராட்டம் வெற்றி பெறும், அதாவது ஒரு போராட்டத்தினால் வெற்றி பெற முடியும் என்பதை வந்து நம்ம காலத்திலேயே பார்த்திருக்கோம். நம்ம வந்து சுதந்திர போராட்டத்தை பார்த்ததில்லை, மற்ற போராட்டங்களை பார்த்ததில்லை. நமக்கு தெரிந்து விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் டெல்லியில் நடைபெற்றது. அதற்கு ஒரு தேர்தல் நேரத்துல அந்த அரசு பணிந்து அதை வித்ட்ரா பண்ணதை பார்த்தோம். இப்பொழுது இந்த போராட்டம் ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் அந்த இளைஞர்களின் எழுச்சி அவர்களை பணிய வைத்திருக்கிறது, இந்த ராஜினாமாவை நோக்கி செல்ல வைத்திருக்கிறது. இது ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரி, இப்போ மத்தியில போராட்டங்களுடைய முக்கிய கோரிக்கை வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றது தான். ஆனா தமிழ்நாட்டுல வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சு போராட்டக்காரர்கள் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில அடுத்தபடி அந்த நீட் தேர்வு வந்து எப்படி சார் ரத்து செய்யப்படுமா? இல்ல, அது வந்து இது இப்பொழுது போராட்டம் என்பது, இந்த போராட்டம், இந்த இளைஞர்கள் போராட்டம் என்பது பேப்பர் லீக், அதாவது தேர்வு முறைகளில் ஏற்பட்ட குளறுபடி, கல்வி முறையில் ஏற்பட்ட குளறுபடியை எதிர்த்து தான் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதுதான் முதற்படியாக இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து என்பது வந்து ஒரு மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் அதை கொண்டு வர முடியும். அது மத்திய அரசின் கையில் இருக்கிறது. அது அடுத்த கட்டமாகத்தான் பார்க்க வேண்டும். நீட் தேர்வு ரத்து, எங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த நீட் தேர்வை கொண்டு அறிமுகப்படுத்தும் பொழுதே சொன்னது என்னன்னா, வேண்டிய மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற ஷரத்து தான் இருந்துச்சு. ஆனா இந்த மோடி அரசு வந்த பிறகு அந்த ஷரத்தை நீக்கி இந்தியா முழுவதும் அந்த நீட் தேர்வு கட்டாயப்படுத்தப்பட்டது. இப்பொழுது அது மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒன்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக முடியாது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அதை தள்ளுபடி செய்துவிட்டது, வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்துவிட்டது. இப்பொழுது ஏதாவது சட்ட திருத்தங்கள் மோடி ஆட்சியில் கொண்டு வந்தால் மட்டுமே அது நீட் தேர்வுக்கு விலக்கு என்பது கிடைக்கும். அது அடுத்த கட்டமாகத்தான் அது நடைபெறும் என்று நினைக்கிறேன். சரி, இப்போ பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஈடுபடல சிஜேபியோட போராட்டத்துல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அவங்க வந்து வெற்றி பெற்று இருக்காங்க, பாதி அளவு வெற்றி பெற்று இருக்காங்க. ஸோ இதை வந்து அரசியல் கட்சியினர் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இது அரசியல் கட்சியினர் ஈடுபடலன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடக்கத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 2019 இருந்தே இந்த பேப்பர் லீக் இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லா இடங்களிலும் மாணவர்கள் மத்தியில சொல்லிக்கிட்டே இருக்காரு. எச்சரிக்கையும் எடுத்துக்கொண்டே இருந்தார். அதாவது இந்த போராட்டங்களை நீங்கள் வந்து இதை சரியாக கவனிக்கவில்லை என்று சொன்னால் இது பெரும் போராட்டமாக வெடிக்கும்னு அப்பொழுதே எச்சரிக்கையெல்லாம் கூட திரு ராகுல் காந்தி விடுத்ததை நான் பார்த்திருக்கேன். ஏனென்றால் அவர் ராஜஸ்தான்ல இந்த கோட்டான்ற இடத்துலதான் முதல்ல அவங்க அந்த நீட் கோச்சிங் சென்டர்ல நிறைய சூசைட்லாம் நடந்தது, முறைகேடுகள் நடந்தது. குஜராத்தில் இருந்து பல முறைகேடுகள் வெளிவந்தன. இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி அவ்வப்போது எழுப்பி வந்தார். அந்த மாணவர்களை எல்லாம் சென்று சந்தித்தார், ஆங்காங்கே பேசியிருந்தார், மீடியாக்கள் முன்பும் பேசினார் என்பதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த போராட்டம் என்பது ஒரு தன்னெழுச்சியாக இப்பொழுது நிறைய பேப்பர் லீக் 2-3 முறை தொடர்ந்து மறுதேர்வு இது மாதிரி வந்ததுனால இந்த எழுச்சி வந்தது என்று சொல்லலாம். இதற்கு விதை போட்டது திரு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் என்பதுல உண்மையிலேயே அதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து இந்த பாதி வெற்றியை தொடர்ந்து மாணவர்களோட போராட்டம் அடுத்தபடி எப்படி சார் இருக்கும்? இல்ல போராட்டம் நிறுத்தப்படுவாங்களா? இல்ல, அவர்கள் வந்து 3 கோரிக்கைகள், அதாவது அவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய கோரிக்கையும் அந்த 3 கோரிக்கை என்பது மாணவர்கள் மீதான வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்குவது, அதே போல அந்த தடியடிக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, இது இரண்டும் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை இதற்கு அடுத்து இது சம்பந்தமான ஒரு நீண்ட கால, அதாவது ஒரு விவாதங்களை, ஒரு எலாபரேட் விவாதத்தை பாராளுமன்றத்தில் நடத்தணும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அதுவும் அடுத்த கட்டமாக நிறைவேற்றப்படும் என்று நினைக்கிறோம். அது நிறைவேறினால் பாராளுமன்றமும் சுமூகமாக நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும் அடுத்தபடியா அந்த போராட்டம் எப்படி இருக்கு, நாடாளுமன்றத்தோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி மேடம்.